ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே மனுஷங்களாக இருந்தாவே நிறையா நோய் நமக்குலாம் வரும். ஓகேவா? அது மாதிரி ட்ரேடர்ஸ்க்கெலாம் வரக்கூடிய ஒரு நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோமோ தான். ஃபோமோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ இது ஒரு பெரிய நோயா? ட்ரேடிங் பண்ணால் நோயெல்லாம் வந்துருமா? இப்படிலாம் இருக்கா? அப்படி சொல்லிலாம் பயப்படாதீங்க. இது அந்த டிசீஸ் மாதிரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களோட மென்டாலிட்டி, அதாவது சைக்காலஜிக்கலாக வரக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அண்ட் இது எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோமோனா என்ன, எதனால ஃபோமோ வருது, அந்த ஃபோமோவை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோமோனா அதுக்கு மீனிங் என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒன்றை விட்டுருவோமோ, நம்ம ஒன்றை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு சின்ன அர்த்தமே இதுதான். இது வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், ட்ரேடிங்க்குன்னு கிடையாது. ஓகேவா? இது நீங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயத்துலனாலுமே இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலாம். அதனால இந்த வேர்டு வந்து ட்ரேடிங்க்குன்னு கண்டுபிடிச்ச வேர்டுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். நான் அதனால தான் சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஒன்று இழந்துருவோமோன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம்ல, அதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு. இது நம்ம பண்ணுற ட்ரேடிங்கில் நம்ம சைக்காலஜியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒரு ட்ரேடரை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லி உட்காடுறீங்க. நீங்கள் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி வரல. ஓகேவா? அதனால நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் உட்காந்துருக்கீங்க. சரி, ஓகேன்னு சொல்லி அண்ட் ஃபைனலாக உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இது கிடைக்கிது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க, அது கிடச்சிருச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும், அதாவது மார்க்கெட் இங்கே வந்தால் தான் நான் பை பண்ணுவேன்னு நீங்கள் உட்காந்துருப்பீங்கல்ல ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வெயிட் பண்ணுவீங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ என்னன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஒரு சப்போர்ட்டோ ஒரு எஃப்இஜியோ ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே வந்தால் நான் பை போகிறேன்னு சொல்லி எப்போ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கீங்கல்ல, உட்காந்தே இருக்கீங்க வெயிட் பண்ணி. அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வர்றப்ப லைட்டாக அந்த இடத்த டச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த கேண்டில் க்ளோஸ் ஆக கிடையாது. கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னுமே ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ இருக்குது. ஒரு 1 ஹவர் கேண்டில்னே எடுத்துக்கோமே. அப்படி இருக்கிறப்ப டச் பண்ணுறப்ப லைட்டாக பவுன்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 3 மணி நேரம் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டீங்க. கேண்டிலும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிருச்சு நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி. இருந்தாலும் உங்களுக்கே உள்ள தெரியும், இது வந்து டச் பண்ணால் நம்ம எடுக்கக்கூடாது, இது வந்து கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலாக கேண்டில் க்ளோஸ்னால் எப்படின்னா டச் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அதுக்கு மேலே போய் அந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். இன்கேஸ் உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு, அந்த ஸ்ட்ராட்டஜி வேஸ்ட்டு, அது அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அது ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு சப்போர்ட்டில் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் பவுன்ஸ் ஆனால் தான் அது ரெஸ்பெக்ட்டு. சப்போர்ட்டை உடச்சிட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அது சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணலை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி கீழே தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், கேண்டில் க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கனால ஜஸ்ட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக பவுன்ஸ் ஆகும்ல, அப்போவே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஐயோ மார்க்கெட் மேலே போயிருமோ, நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்தது வேஸ்ட்டாக போயிருமோ 3 மணி நேரம்னு சொல்லிட்டு கேண்டில் க்ளோஸ்க்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கும். 15 நிமிஷம் இருக்கிறப்பவே ஒரு ஓகே பரவாயில்ல 15 நிமிஷம் தானே, பார்த்தீங்கன்னா டச் ஆகிடுச்சு, எப்படி பார்த்தாலும் எடுத்துருவோம், பார்த்துக்கலாம், இவ்வளோ நேரம் உட்காந்து வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க, பை என்ட்ரி எடுத்துருவாங்க. ஆனால் அப்போ என்ன ஆகுனா கடைசி அந்த கேண்டில் க்ளோஸ் அப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கேண்டில் உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஒரு சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட் பஞ்ச் பண்ணி பவுன்ஸ் ஆச்சுல்ல, அங்கே பவுன்ஸ் ஆகவும் இவங்க வந்து ஐயோ இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்னா 5 நிமிஷம் கழிச்சு உள்ளே வந்து அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு ஒரு க்ளோஸ் கேண்டில் வச்சிரும். வச்சோன்னு என்ன ஆகும், சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சா, அப்போ நேரம் என்ன ஆகும், அடுத்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா செல் பண்ணி இறக்கிடுவாங்க அடுத்த சப்போர்ட்டுக்கு. இவங்க ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். ஸ்டாப் லாஸ் வைக்கலைன்னா பெரிய லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் நான் சொன்னதை வச்சு எதனால இந்த ட்ரேட் இவங்க லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். எதனால வெயிட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணி கடைசி நேரத்தில் அந்த ஒரு டச் பண்ணோன்னே ட்ரேடு மிஸ் ஆகிருமே சொல்லி ஒரு பயத்தினால ஒரு என்ட்ரி எடுத்தாங்கல்ல கேண்டில் க்ளோஸுக்கு முன்னாடி. 3 மணி நேரம் வெயிட் பண்ணவங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தாவே தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லி. அந்த 3 மணி நேரம் வெயிட் பண்ணி கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்காக போய் அதை விட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த பயத்தில். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு. எங்கே இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, எங்கே இவ்வளோ நேரம் உட்காந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமோ, ஒருவேளை அடுத்த 15 நிமிஷம் க்ளோஸ் வைக்கிறதுக்குள்ளே திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா போச்சு, பாதி பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவேன்,
இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை அந்த டயத்தில் வரும் எல்லாத்துக்குமே. ஒரு ட்ரேடராக இருந்தால் நீங்களுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானுமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சுச்சுவேஷனை. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப கடைசி நேரத்தில் உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். இதை வச்சே நிறையா கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நானுமே என்னோட இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டிருப்பேன். என்னன்னா, இஃப் யூ வெயிட் ஃபார் கேண்டில் க்ளோசிங் பிஃபோர் டேக்கிங் எனி என்ட்ரி வெல்கம் டு தி 1%. ஓகேவா? ஏன்னா 1% பீப்புள் தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க ஒரு கேண்டில் க்ளோஸுக்கு. அதிகபட்ச பேர் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஃபோமோ மட்டும்தான். ஓகேவா? இன்னொரு கோர்ஸ் நான் என்ன போட்டிருப்பேன்னா, மிஸ்ஸிங் மணி இஸ் பெட்டர் தென் லூசிங் மணி. இதோட மீனிங் என்னன்னா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அந்த என்ட்ரி மூலிமா வரக்கூடிய லாஸை ஃபேஸ் பண்ணுறத விட அந்த என்ட்ரி மூலிமா வர ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறது எவ்வளவோ நல்லது. ஏன்னா அது ஒரு ஒஸ்ட் என்ட்ரி. ஓகேவா? நீங்கள் நல்ல என்ட்ரியை நான் மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லவே கிடையாது. நல்ல என்ட்ரியாக தைரியமாக எடுங்க. தைரியம், ரிஸ்க்கு தான் இங்கே முக்கியமே. ஓகேவா? ரிஸ்க் எடுங்க, ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணாமல் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் போய் முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஃபோமோனா என்ன, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, இப்போ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இதை நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரியே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரண்ட்டாக 100 ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பை என்ட்ரி செட்டப் பார்த்தீங்கன்னா 90 வச்சுருக்கீங்க. உங்களோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா 80 வச்சுருக்கீங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 110 வச்சுருக்கீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டப். ஓகேவா? இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக 100 ரன் ஆகிட்டு இருக்கா. இது 90 எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் பை என்ட்ரி எடுக்க போகிறீங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் நகர்ந்து 90 கிட்ட வருது. 90 கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா பஞ்ச் பண்ணுது. 90 பஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா லைட்டாக பவுன்ஸ் ஆகுது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி போகக்கூடாது. ஓகேவா? இது எத்தனை நிமிஷம் கேண்டில், உங்களோட அனாலிசிஸ் படி இது எத்தனை மினிட் கேண்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை 5 மினிட்ல ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லை 50 மினிட்டோ 1 ஹவரோ எதில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 மினிட் கேண்டில்னு எடுத்துக்கோங்க. 90 கிட்ட வந்து பஞ்ச் பண்ணுதா, அகைன் லைட்டாக பவுன்ஸ் ஆகுது. இந்த பவுன்ஸை பார்த்து தயவு செஞ்சு பயப்படவே கூடாது. ஓகேவா? மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படின்னா, சின்ன ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கக்கூடாது எப்பயுமே. பவுன்ஸ் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுனால ஒரு ₹2 ₹3 பவுன்ஸ் ஆகிருக்குமா, அந்த ₹3 உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்க போகுது? ஒரு ₹30 40 கிடச்சிருக்கலாமா, இல்லை அதே லாட் போட்டிருந்தா ₹300 கிடச்சிருக்குமா, அவ்வளோதான் கிடச்சிருக்க போகுது. ஆனால் இதுவே நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ₹110 போகிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி பாருங்கள். அதனால எப்பயுமே இது வந்து நீங்கள் லாங் டேர்மாக யோசிக்கணும், ஷார்ட் டேர்மாக யோசிக்கக்கூடாது. ஓகே, இப்போ ₹90 கிட்ட வந்தோடனே பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சா, இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேண்டில் க்ளோஸ்க்காக. ஓகே, இப்போ கேண்டில் க்ளோஸ் ஆக போகுது. ₹90 கீழே மார்க்கெட் வந்துருச்சு. ஓகேவா? வந்துட்டு அகைன் மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சப்போர்ட்டை உடைக்காம சப்போர்ட்டை பிரேக் பண்ணி லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சா. இது உங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் இங்கேருந்து தாராளமாக பை என்ட்ரி போகலாம், எஸ்எல் வச்சுக்கலாம், டார்கெட் செட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு ஃபோமோவில் ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தால் என்ன ஆயிருக்கும் சில சமயம் அப்படின்னா, இப்போ சேம் அதே மாதிரியே ₹90 கிட்ட மார்க்கெட் வருது. அகைன் ₹90 அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, கீழே வருது. கேண்டில் க்ளோஸ் ஆகலை இன்னும். அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போகுது ₹90 மேலே. நீங்கள் இப்போ ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்தீங்கன்னா கீழே பண்ணிருச்சு. ஆனால் கேண்டில் க்ளோஸ் வைக்கல, இருந்தாலும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? எடுத்துட்டீங்க இப்போ என்ட்ரி. இப்போ என்ன நடக்கும்னா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி ஒரு க்ளோஸ் வச்சு விட்ரும் மார்க்கெட்டு. அப்போ என்ன பண்ணும், சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு, இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் என்ட்ரி போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல் தான் ஹிட் ஆகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லி. ஸோ எப்பயுமே வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஜெயிக்க முடியும் அண்ட் லைஃப்லேயும் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஹாப்பி ட்ரேடிங்.